இன்று ஆவணி மாதம் 3ஆம் நாள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையான சகோதர சகோதரிகளே, பணி வாழ்விலே பணியாளர்கள் பல இன்னல்களையும் சவால்களையும் எதிர்நோக்குகின்ற பொழுது நாம் எவ்வளவு தூரம் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் என்று இன்றைய நாளிலே தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த முதல் வாசகத்திலே எரேமியாவுக்கு எதிராக குருக்களும் மக்களும் திகழ்கின்ற பொழுது சாப்பான் என்பவர் எரேமியா சார்பாக இருந்து அவருக்கு உறுதுணையாக மாறுகிறார். அதே வேளையிலே ஏரோது மன்னன் தன்னுடைய குற்றத்தின் நிமித்தம் அது தப்பு என்று சொன்ன திருமுழுக்கு யோவானை சிறையிலே அடைத்து தான் கொடுத்த வாக்குறுதியின் நிமித்தம் அவரை தலை வெட்டி கொலை செய்கிறார். இறைவாக்கினன் ஒருவனுடைய அருகிலே அவர் இருப்பதற்கு, உறுதுணையாக இருப்பதற்கு அவர் மாறிவிடுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அன்பான சகோதரங்களே, நமக்காக இறை தொண்டாற்றுகிறவர்கள், பணியாற்றுகிறவர்கள், இறைவார்த்தை உரைக்கிறவர்களுடைய வாழ்விலே பிரச்சனைகளும் துன்பங்களும் எழுகிற பொழுது நாம் யார் சார்பாக இருக்கிறோம்? இதை நாம் உணர்த்துகிறோம். கடவுளுடைய பிரசன்னம் அவர்கள் வழியாக நம் மீது வருகிறது என்று உணர்ந்து கொண்டு அவர்கள் சார்பாக இருப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். அதே வேளையிலே நாம் நம்முடைய பணிவாழ்விலே சவாலை அதிகரிக்கிற பொழுது அதையும் தாங்கிச் செல்ல சக்தி கேட்போம். ஆமென்.